ஓம் நமோ நாராயணனாய. நேற்று நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கு எத்தனை வயசு, 5 வயசு ஆன லீலைகளை பார்த்தோம். இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு 6 வயசு ஆகுது. இந்த 6 வயசில் அவர் என்னென்ன லீலைகள் புரிந்தாருங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இவர் கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு தன்னுடைய 1000 தோழர்களோட அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய யமுனையினுடைய கரையில் இருக்கக்கூடிய வனத்துக்கு தினமுமே கண்ணுக்குட்டிகளோட போறாரு. நேத்தே பிரம்மனுடைய லீலைகளை பார்த்தாச்சு. அதாவது பிரம்மனுடைய கர்வத்தை அடக்குனதை பார்த்தாச்சு, இந்திரனுடைய கர்வத்தையும் அடக்குனதை பார்த்தாச்சு. இப்ப இந்திரனுடைய கர்வத்தை அடக்குன பின்னாடி இந்திரன் அந்த காமதேனு பசுனால பாலாபிஷேகம் பண்றாருன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி இந்திரன் கிருஷ்ணனுக்கு ஒரு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சாரு. ஏன் அப்படின்னா, ராம அவதாரத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுதே மற்ற அனைத்து தேவர்களும் அனைவருமே வந்திருந்தாலும் இந்திரன் மட்டும் அன்னைக்கு ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு ராமருடைய பட்டாபிஷேகத்தை பார்க்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. இந்த கிருஷ்ண அவதாரத்துல அவர் இந்திரனுக்கு தீர்த்து வச்சாரு. அப்ப இந்திரன் மட்டுமே இருந்து கிருஷ்ணனுக்கு ஒரு கோவிந்த பட்டாபிஷேகம் நடத்தினாரு. அதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எதையெல்லாம் ராமர் அவதாரத்துல எதையெல்லாம் எதெல்லாம் மனக்குறைகளோட அவரு அந்த அவதாரத்தை பூர்த்தி செஞ்சாரோ அது அனைத்தையுமே இந்த கிருஷ்ண அவதாரத்துல நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்ப வனத்துல அதாவது தன்னுடைய தோழர்களோட அடுத்து தன்னுடைய கண்ணுக்குட்டிகளோட எல்லாத்தையும் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சல் நிலத்துல விட்டுட்டு இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. அப்ப அதாவது இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுனா போர் அடிக்கும். அப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா போர் அடிக்குது, நம்ம ஏதாவது விளையாடலாம் அப்படின்றாங்க. உடனே அவங்க விளையாடும் போது என்ன பண்ணாங்க, ஒருத்தர் தொட்டு ஓடி பிடிச்சு தொடுறாங்க. அதுல யாரு தொடுறாங்களோ அவங்க அடுத்தவங்கள தோல்ல சுமந்துட்டு போகணும். அப்ப பிரம்பலன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனும் இந்த கோபர்கள் மாதிரியே விளையாடுறான். அவன் என்ன பண்றான், நம்ம பலராமனை தூக்கிட்டு ஓடுறாப்ல. அப்படி ரொம்ப தூரம் போகும்போது பலராமன் திரும்பி நம்ம கிருஷ்ணனை பார்க்கும்போதே பலராமட்ட கிருஷ்ணன் சொல்றாப்ல, அண்ணா நீ ஆதிசேஷனுடைய அம்சம், உன்னுடைய பலத்தை காமின்றாப்ல. உடனே பிரம்பலனை அப்படி 2 தோள்களையும் பிளந்து அந்த அசுரவதம் நடக்குது பலராமனால. அடுத்து இன்னொரு குதிரை வடிவத்துல கேசிங்கிற ஒரு அசுரனை அனுப்புறாப்ல கம்சன். அந்த குதிரையையும் காலை பிடிச்சு நல்லா தூக்கி வீசி எறிறாரு குட்டி கிருஷ்ணன். அப்ப குதிரையினான கேசியும் வதம் பண்ணிடுறாரு. அடுத்து 2 அசுரர்களை அனுப்புறாப்ல. ஏன்னா ஒரு அசுரனுக்கு தப்பிச்சாலும் இன்னொரு அசுரன் வதம் பண்ணிடுவாரு அப்படின்னு. அதுல ஒரு அசுரன் விளாம்பழ மரத்துல ஒரு விளாம்பழத்துல இருந்துக்கிறாப்ல. இன்னொரு அசுரன் கண்ணுக்குட்டியில வடிவத்துல இருக்கிறாப்ல. சப்போஸ் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த விளாம்பர மரத்துக்கு அடியில தான் இருக்கு. அந்த கண்ணுக்குட்டினால கிருஷ்ணனை வதம் பண்ண முடியலன்னா விளாம்பழம் அவர் தலைக்கு மேல விழுந்து அப்படியே கிருஷ்ணனை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு 2 அசுரர்களும் பேசி முடிவெடுத்து வர்றாங்க. அப்ப இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருது, ஆகா இது ஒரு அசுரன் தான் அப்படின்னு. அப்ப தன்னுடைய தோழர்கள் எல்லாமே கொஞ்சம் தூரம் அப்பால தள்ளி போய் விளையாட சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி மேலே எரிய பார்க்குறாரு. அந்த மேலேயும் ஒரு விளாம்பழத்துல ஒரு அசுரன் தூங்குறத பார்த்துட்டாரு. உடனே என்ன பண்றாரு, இந்த கண்ணுக்குட்டியை அந்த விளாம்பழத்து மேலேயே எரியிறார். அப்ப 2 அசுரர்களும் ஒருவருக்கு ஒருவர் மோதி 2 அசுரருமே விழுந்துறாங்க. இதத்தான் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு நம்ம ஆண்டாள் பாடியிருக்கா. அதுக்கப்புறம் அக்னி அசுரன் என்ன பண்றாப்ல, யமுனை நதியில வனத்துல எல்லாம் புகுந்து வனத்தை எல்லாம் எரிக்கிறாப்ல. வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் மேன் கத்துது. அந்த கோபர்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. பார்க்குறாரு கிருஷ்ணன், அக்னிக்கே அக்னியா இருக்கிற நானே அப்படின்னு சொல்லி அனைத்து தீயுமே என்ன பண்ணிடுறாரு, அப்படியே தன்னுடைய வாயால உறிஞ்சி குடிச்சிடுறாரு. அப்ப அந்த அக்னி அசுரனும் முடிச்சிடாரு. இந்த பிருந்தாவனத்துல அதான் முன்னாடி ஒரு காலத்துல யமுனை யூ வடிவத்துல ஓடிக்கிருந்தது. அடுத்து தன்னுடைய வழித்தடத்தை மாத்தி நேரா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த யூ வடிவத்துல ஓடின அந்த பள்ளம் ஒரு தடாகையா நிற்குது.
அதான் நீர் தேங்கின ஒரு குளம் மாதிரி. அந்த குளத்து பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த குளத்து பக்கத்துல இருக்க செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே பட்டு போயிருக்கு. என்னன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிருக்காங்க. எதுக்காக அந்த பாம்பு அந்த தடாகத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, சௌபரி அப்படிங்கிற ஒரு ரிஷி அந்த தடாகத்துக்குள்ள அவர் தவம் இருக்கிறார். அப்ப நிறைய மீன்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா நல்ல சந்தோஷமா அங்கே விளையாண்டுக்கு இருக்கு. இதை இந்த கர்டன் இவருக்கு என்ன பண்றாருன்னா, அந்த தடாகத்துல இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகளை கொத்தி கொத்தி சாப்பிட ஓடிவர். உடனே இந்த சௌபரி ரிஷி கர்டனுக்கு என்ன பண்ணிடுறான்னா, இந்த தடாகத்துக்கு இனிமே நீ வரக்கூடாது, இங்க வாழ்ற இந்த மீன்களை நீ கொத்தி சாப்பிடக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறாரு. கர்டனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இதை கேள்விப்பட்டு காளிங்கன் அப்படிங்கிற ஒரு நாகம், ஒரு பாம்பு என்ன பண்ணுது, தன்னுடைய மனைவிமார்களோடையும் பிள்ளவுட்டிகளோட இந்த தடாகத்துக்குள்ள வந்தது. இங்க ஆடு மாடுகள் வந்தாவோ கோபர்கள் வந்தாவோ தனக்கு இடைஞ்சலா இருக்குனால அந்த தடாகத்துல நஞ்ச கக்கி கக்கி வைக்குது. அப்ப அந்த தடாகமே அந்த நீரு நஞ்சா இருக்கு. அதனால அந்த குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் எல்லாமே பட்டு போய் இருக்கு. அது பக்கத்துல யாரும் போகவும் மாட்டாங்க. ஒரு தடவை இந்த கோபர்கள் எல்லாருமே பந்து விளையாடும் போது பந்து அந்த தடாகத்துக்குள்ள விழுந்துருது. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாப்புல, வேகமா போய் அந்த தடாகத்துக்குள்ள குதிச்சு என்ன பண்றாப்ல, அந்த பந்தை எடுக்கிறதுக்காக வேகமா போறாப்ல. எல்லா கோபருமே கிருஷ்ணா வேணா கிருஷ்ணா வேணா கிருஷ்ணன் சொல்ல சொல்ல அந்த தடாகத்தினுடைய கரையில இருக்கக்கூடிய ஒரு மர கிளையில ஏறி அந்த கிளைய அப்படி லைட்டா கீழே மேலே ஆட்டுறாப்ல. அதாவது நீச்சல் போட்டி நடத்தும் பொழுது ஒரு ஃப்ரேம் மேலே ஏறி நின்று என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே குதிச்சு டபக்குன்னு உள்ள நீச்சல் குளத்தை குதிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கொப்பை மிதிச்சு கீழே மேலேயுமா ஊஞ்சல் மாதிரி ஆடி டபக்குன்னு என்ன பண்ணுறாப்புல, குளத்துக்குள்ள குதிச்சிடறாப்புல. இதை போய் இப்போ கோபர்களை கொஞ்சம் பேர் போய் ஊருக்குள்ளே போய் யசோதைட்டையும் நந்தகோபன்ட்டையும் சொல்லி கூப்பிட்டு வராப்புல. உடனே யசோதை ஐயோ இந்த தடாகத்துக்குள்ளே பாம்பு இருக்குன்றாங்களே, என் மையம் உள்ளே விழுந்துட்டானேன்னு யசோதை அவனுக்குள்ளே மயக்கம் போட்டுறான். நந்தகோபன் வேகமா போய் தம்பிள்ளையை காப்பாற்றணும் ஓடுறாப்புல. மற்ற கோபர்கள் எல்லாருமே நந்தகோபனை விடாம இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மேல இந்த காளிங்கங்கிற பாம்பு பல தலைகள் கொண்டு மேலே எலும்பி வருது. இந்த நம்ம கிருஷ்ணனுமே என்ன பண்றாப்ல, அந்த தலையோட மேல ஒரு தலையில கால் வச்சா உன்னார் தலை மேல போகுது, உன்னார் தலையில காலை வச்சா உன்னார் தலை கீழே போகுது. இப்படியே அந்த காளிங்கன் மேலேயே என்ன பண்றாப்லன்னா பரதநாட்டியமே ஆடுறாப்ல. அனைத்து தலைகளிலுமே தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறாப்ல. இதை பார்த்த அந்த கைலாயத்துல இருந்த சிவபெருமான் பார்வையிட்ட, ஏ வேமா வா வா, இந்த உங்க அன்னை நல்ல ஒரு காளிங்க நர்த்தனம் ஆடுறாரு, அதை நம்மளும் பார்க்கணும் அப்படின்றாரு. உடனே பார்வதி தேவி, எங்க அண்ணன் இப்ப கிருஷ்ணனா உள்ள பிருந்தாவனத்துல இருக்காமே அந்த குட்டி கிருஷ்ணன் தான் பாம்பு மேல நடனம் ஆடுறாப்ல. நம்மெல்லாம் என்ன நடனம் ஆடுறோம், நமக்கெல்லாம் ஸ்டேஜ் நல்லா கெட்டியான ஸ்டேஜ், வழக்கு கொழக்கு பழக்குன்னு இல்லாத ஸ்டேஜ். ஆனால் உங்கள் அண்ணே காளிங்கிற பாம்பு மேலே நர்த்தனம் ஆடுறாப்புல. அப்போ ஒரு தலை மேலே ஏறினா இன்னொரு தலை கீழே இறங்குது. கொழப்புலான்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் மேலேயேவும் உங்கள் அண்ணனால தானே மட்டும்தாண்டி ஆட முடியும், அதை நம்மளும் பார்க்கலாம்னு தேவர்கள் எல்லாருமே இந்த நர்த்தனம் ஆடுறத வேகமாக பார்க்குறாங்க. இவருமே என்ன பண்ணாரு, அந்த காளிங்கனுடைய அந்த திமிரு இதை இல்லாமல் அடக்குறாரு. அடக்குன உடனே அந்த காளிங்கனுடைய மனைவிமார்கள் எல்லாருமே கிருஷ்ணன்கிட்ட துதி பாடுறாங்க, என் புருஷனை விட்டுருங்க, நாங்க என் புருஷன்கிட்ட சொல்லி நாங்க வேற ஏதாவது ஒரு இடம் தேடிடுறோம் அப்படின்றாப்ல. அப்ப காளிங்கன் சொல்றாப்ல, நாங்க வேற இடத்துக்கு போனாலும் எங்க பிள்ளை ஊட்டிகளை கர்டன் கொத்தி சாப்பிட்றாப்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்தோம், நாங்க பாதுகாப்பா தானே இருக்கோம், எங்களையே நீ வேற இடத்துக்கு போக சொல்ற அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட இந்த காளிங்கன் கேட்கும் போதே அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, உன்னையவோ உன் பிள்ளைகளவோ நீ இந்த கார்டன் எதுவுமே பண்ண மாட்டாப்ல, ஏன்னா என்னுடைய கால் தடம் உங்க தலையில எல்லார் வேலையுமே விழுந்திருக்கு அப்படின்றாப்ல. இதனாலதான் நல்ல பாம்பினுடைய படம் எடுத்தா அது யூ ஷேப்ல ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த படம் கிருஷ்ணனுடைய கால் பாதமா.
அதனால உங்களை வந்து கர்டன் வந்து எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்றோன்னே, அப்ப இந்த காளிங்கன் தன் மனைவி பிள்ளை குட்டிகளோட அது வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு கடலுக்குள்ள போயிருது. இதுதான் காளிங்க நர்த்தனம். அடுத்து இப்ப கிருஷ்ணனுக்கு எத்தனை வயசு ஆயுது? 8 வயசு ஆயுது. இங்கே ஆயர் குலத்துல மொத்தம் 5 லட்சம் பெண்கள், பெரியவங்கல இருந்து சின்னவங்க முடிய. இந்த 5 லட்சம் பெண்களுமே யாருன்னா, ராம அவதாரத்துல ராமரை வனவாசத்துல ராமரை ஆலிங்கனம் பண்ணணும், கட்டி தழுவி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த 5 லட்சம் ரிஷிகளுமே இப்ப ஆயர் குலத்துல 5 லட்சம் பெண்களா பிறந்திருக்காங்க. அப்ப அந்த ஆசை நிறைவேறாம அந்த 5 லட்சம் பெண்களுமே அவதிப்பட்டு இருக்கும்போது அவங்க காத்தியாயினி நோன்பும் இருக்கிறாங்க. அப்பையும் அவங்கனால என்னது கிருஷ்ணனை வந்து ஆற தழுவி அனுபவிக்க முடியல. அப்ப அவங்க ஏங்கும் போது கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுது, இன்னும் நம்ம 10 வருஷத்துல நம்ம வந்து மதுராவுக்கு போயிடுவோம். அதுங்களையும் இங்க இருக்கக்கூடிய இந்த கோபியர்களுக்கு எல்லாமே அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு நாள் அதாவது நல்ல இலையுதிர் காலம், முழு பௌர்ணமி மாலை நேரம், அப்படியே பொழுது சாய்ந்து நிலா எந்திரிக்குது. அந்த நேரம் ஒரு மரத்தடியில உட்காந்து தன்னுடைய புல்லாங்குழலை வச்சு அவர் வேணுகானம் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வேணுகுடம் அந்த குழலோசை கேட்க கேட்க இந்த 5 லட்சம் பெண்களுமே அங்க பிருந்தாவனத்துல அவங்க வீட்டுல அவங்கனால இருப்பு கொள்ளல. ஒரு பொண்ணு அப்பதான் தாய்ப்பால் கொடுத்துக்கிறதுக்கு உடனே குழந்தைய இழுத்து விட்டுட்டு வேகமா வெளியே ஓடி வருது. இன்னொரு பொண்ணு அப்பதான் சமைக்குது, சமையல பாதியிலேயே விட்டுட்டு ஓடி வந்தது. இன்னொரு பொண்ணு அப்பதான் தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு போடுது, அப்படி பாதியிலேயே விட்டுட்டு ஓடி வருது. ஒரு பொண்ணு குளிச்சுட்டு அரைவரையும் ஆடை உடுத்தியிருக்க அதோட ஓடி வருது. இப்படி அவங்க என்னென்ன வேலையை செஞ்சுக்கிருந்தாங்களோ அந்தந்த வேலைகளையே பாதியில விட்டுட்டு அந்த வேணுகானம் எங்கே கேக்குது, அந்த குழலோசை இழுக்க இழுக்க எல்லாமே அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய யமுனை நதியினுடைய என்னது அந்த மேய்ச்சல் நிலப்பரப்புடைய பெரிய நிலப்பரப்புக்கு வந்துடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும், அந்த பொண்ணுக்கு பேரு சித்தகத்தின் பேரு. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த பொண்ணுடைய மாமனார் கணவன் எல்லாம் வீட்டு வாசல உட்காந்துட்டு அந்த பொண்ணை வெளியே விட மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு அந்த குழலோசையை கேட்டு எல்லா பெண்களையும் ஓடுற பார்த்த உடனே நம்மனால போக முடியலையே, கண்ணன் நம்மளை எல்லாத்தையும் கூப்பிடுறான், நம்ம போய் கண்ணனை அனுபவிக்க முடியலையே, இப்ப எல்லா பெண்களும் போய் கண்ணனை அனுபவிக்க போறாங்களே நினைக்கும் போதே அந்த பொண்ணு துக்கத்தின் உச்சிக்கே போயிடறான். அப்ப அவளுக்கு அவளுடைய பாவங்கள் எல்லாமே குறைஞ்சுது. ஒருத்தர் வந்து துக்கத்தின் துன்பத்தின் உச்சிக்கு போனா பாவங்கள் குறையுது. அதனாலதான் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்றாங்க. அப்பனா நம்மளுடைய துன்பம் குறையுதுன்னு நினைக்கணும். அதாவது இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் எல்லாமே அடுத்தவங்கனால வரது கிடையாது. அவங்கள ஒரு கருவியாக்கி நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் நம்மளை வந்து நம்ம கரைச்சுக்கிருக்கோம்னு அர்த்தம். அடுத்து அந்த வேணுகானம் கேட்க கேட்க அவ வந்து இன்பத்தின் உச்சிக்கே போறா. அந்த வேணுகானம் அவளை மயக்கி தண்ணிலே மறக்க வச்சு அப்படியே அந்த இன்பத்தின் உச்சிக்கு போறா. அவ செஞ்ச அதாவது புண்ணியம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. அவ துக்கத்தின் உச்சிக்கு போகும்போது பாவம் எல்லாம் கரைஞ்சுது, இன்பத்தின் உச்சிக்கு போகும்போது புண்ணியம் எல்லாம் கரையுது. அப்படி இரண்டும் கரைந்த உடனே பாவமும் புண்ணியமும் ஆத்மாவுக்கு இல்லைன்னு போது அப்ப அவளுடைய உயிர் வெள்ளுயிர் ஆயிருது. உடனே அந்த உயிர் வந்து அப்படி இந்த உடலை விட்டு பிரிஞ்சு அவ வந்து மேல வைகுண்டமே போயிடுறான். அப்ப இங்க வந்து அவ அப்ப என்னது 5 லட்சம் பெண்களை ஒரு பொண்ணு குறைஞ்சிருச்சு. மீதி பெண்களாம் போய் கிருஷ்ணனை சுத்தி நிக்கிறாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாப்ல, தன்னுடைய உடல்ல 3 வளைவா வளைச்சு ஒரு காலை இன்னொரு கால் மேல போட்டு அப்படியும் என்னது முன் பாதத்தை மட்டும் ஊண்டி அப்படியே என்ன பண்றாப்புல நிக்கிறாங்க. அப்ப எல்லா பெண்களுமே கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து மயங்கி நிற்கும் போது கிருஷ்ணன் சொல்றாரு, எதுக்கு இந்நேரத்துக்கு இத்தனை லட்சம் பெண்களும் வந்தீங்க வீட்டை விட்டு? ஆயர் குலத்துல இருக்க எல்லா பெண்களுமே வந்துட்டீங்களே, 80 வயசு பாட்டில இருந்து 3 வயசு குழந்தை முடிய வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாப்ல. அப்ப அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, கிருஷ்ணா நான் உங்களை பார்க்கணும், உன்னைய அனுபவிக்கணும் தானே வந்திருக்கணும், என்னைய பார்க்கணுமா இப்படி இருட்டு நேரத்துல எல்லாம் வரக்கூடாது அப்படின்றாரு.
அவங்கவுங்களுக்கு வீட்டில் அவங்கவுங்க கணவன் மனைவி அடுத்து மாமனார் மாமியாருக்கும் அவங்களுக்கு போய் நீங்கள் பணிவிடை செய்யுங்க அப்படின்றாரு. உடனே எல்லா பெண்களுமே என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு லாயப்படாதுன்ட்டு எல்லாருமே உட்காந்து கிருஷ்ணனை போற்றி புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, சரி சரி எல்லா பெண்களுமே நல்ல மைதானத்துக்கு வாங்க, தனித்தனியா நில்லுங்க, சக்கர வடிவத்துல நில்லுங்கன்றாப்ப. ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு நடுவுல கேப்பு விட்டுருங்க அப்படின்றாப்ல. நடுவுலையும் ஒரு ரவுண்டு போட்டு இந்த இடத்துலையும் கேப் விட்டு எல்லாருமே சக்கர வடிவத்துல நில்லுங்கன்னு எல்லா பெண்களுமே நிக்கிறாங்க. எல்லா பெண்களுமே கண்ணை மூடுங்கன்றார். அதே மாதிரி கண்ணை மூடனோன்னே நடுவுலையும் கிருஷ்ணன், ஒரு ரெண்டு பெண்களுக்கு நடுவுலையும் கிருஷ்ணன். அப்ப அவர் தன்னை 5,00,000 ஆக்கிக்கிறாரு. 5,00,000 உருவங்கள் எடுத்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அப்படியே என்னது வேணுகான ஒரு பக்கம் இசைக்குது, எல்லா பெண்களையும் மதிமயங்கி தன்னை மறந்து கிருஷ்ணனோட ராஜலீலைகள் பண்றாப்ல. அப்படி ஒரு ஆனந்த நடனம். கிருஷ்ணனை கட்டி பிடிக்கிறாப்ல, முத்தம் கொடுக்குறாப்ல, கிருஷ்ணனோட பிசால விளையாடுறாங்க. இப்படி நல்ல ஆனந்தத்தினுடைய உச்சிக்கே போகும்போது இந்த எல்லா பெண்களுக்குமே என்ன நினைக்கிறாங்களாம், மகாலட்சுமி கூட கிடைக்காத அனுபவம் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறாப்ல. உடனே கிருஷ்ணன் காணா போயிறார். காணா போனோடனே இந்த பெண்கள்லாம் கிருஷ்ணன் இல்லாம, அதாவது ஒருத்தி கிருஷ்ணனை ஆக்ட் பண்றா, இன்னொருத்தி கோபியை ஆக்ட் பண்றா. இந்த மாதிரி தன்னைத்தானே மாறி மாறி ஆக்ட் பண்ணி அந்த ஆனந்தத்தினுடைய அந்த என்னது எக்ஸ்ட்ரீம் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. குறைச்ச நிதானத்துக்கு வந்த பின்னாடி கிருஷ்ணனை தேடலான்னு போறாங்க. அப்ப அதாவது 4 பாதங்கள் 2 பேர் நடந்து போன கால் தடம் கிடைக்குது. ஒன்று கிருஷ்ணனுடைய கால் தடம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா சங்கு சக்கர ரேகை இருக்கு. இன்னொரு ஏதோ ஒரு கோபிகை தான் கூட போயிருக்காங்கிறது தெரியுது. அப்ப 2 பேருமே அப்ப அந்த கால் தடத்தை பார்த்தே போகும்போது ஒரு மரத்தினுடைய கீழே ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுக்கு இருக்கு. உடனே என்ன அப்படின்னு கேட்கும்போது, உங்களை எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணன் என்னை மட்டும் கூட்டுக்கிட்டு வந்தாரு, இந்த மரத்துல இருக்க மலரை பிடுங்கி தர சொன்னேன், என்னைய அவர் தோல் மேல ஏத்தி நிப்பாட்டி பிடுங்கிக்கனாரு. நான் நினைச்சேன் பாரு, நம்மளைத்தான் கிருஷ்ணன் அவர் தோல் மேல தூக்கி நிப்பாட்டாரு, நம்மளவே கிருஷ்ணனை தூக்கி சமக்கிறாருன்னு நினைச்சேன். என்னை தபால் கீழே தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிட்டான்றாப்ல. அடுத்து என்ன பண்ணாப்ல, அப்ப எல்லா பெண்களுமே மறுபடியும் கிருஷ்ணனை நோக்கி என்னது பாட்டு பாடுறாங்க, ஸ்துதி பாடுறாங்க, அவருடைய கீர்த்திகளை பாடுறாங்க, அவருடைய நாமங்களை பாடுறாங்க. அப்ப கிருஷ்ணன் மறுபடியும் வர்றாரு. ஏன்னா யாருக்குமே ஆனந்தத்தின் உச்சிக்கு போனா நிதானம் இழந்துரும். அந்த ஆனந்தத்தின் உச்சியை உச்சத்தை கொஞ்சம் குறைக்கணும். அது மாதிரி நீங்க கொஞ்சம் தலகணமும் கூடுது, அந்த தலகணத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக தான் போனேன்னு சொல்லி மறுபடியும் ராஜலீலைகள் பண்ணி அப்படி ஜலத்துக்குள்ள குதிக்கிறாரு. எல்லா பெண்களும் ஜலத்துக்குள்ள குடிக்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் நீச்சல் சொல்லி கொடுக்குறாரு. எல்லா பெண்களோடையும் குளிக்கிறார். அப்ப ஜலக்கிரீடைகளும் நடக்குது. இதெல்லாம் முடியும் போது விடிஞ்சு போகுது. உடனே எல்லா பெண்களையும் வெளியே கூப்பிடுறாரு. சரி சரி எல்லாருமேவும் அவங்கவுங்க தலைய ஆடையெல்லாம் சீர்படுத்துங்க, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்றார். உடனே எல்லா பெண்களும் கேட்குறாப்ல, இது நியாயமா கிருஷ்ணா? அதாவது நேத்து சாயங்காலம் வந்த நாங்க இப்போ பொழுது புலரும் போது நாங்க போனோம்னா எங்களை வீட்டுல ஏத்துக்குருவாங்களான்னு கேட்குறாப்ல. நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, சும்மா தைரியமா போங்க, என்கிட்ட தானே இருந்தீங்க, என்னை நம்பி போங்கன்றாப்ல. சரின்னு வீட்டுக்கு போனா அங்கே யாரெல்லாம் எந்தெந்த பெண்கள் என்னென்ன வேலையெல்லாம் இடையில விட்டுட்டு ஓடி வந்தாங்களோ அந்த வேலை எல்லாத்தையுமே அங்கங்க ஒவ்வொரு கோபிகையெல்லாம் ஒவ்வொரு பெண் உருவம் எடுத்து கிருஷ்ணன் போய் அந்த வேலையை தொடர்ந்துருக்கார். ஒரு பொண்ணு தாய்ப்பால் பாதியில விட்டு வந்தாலையா, கிருஷ்ணனே கோபிகையை மாறி அந்த குழந்தைய தூக்கி தாய்ப்பால் கொடுக்குறாப்ல. ஒரு பொண்ணு கணவனுக்கு சாப்பாடு இட்டுக்கு இருந்தா இல்லையா, கிருஷ்ணனே போய் அந்த கணவனுக்கு சாப்பாடிட்டு குழம்பிட்டு நல்லா பணிவிடை செஞ்சுருக்காப்ல. அப்போ அவங்களுக்கு தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் இல்லைங்கிறதே அவங்களுக்கு புரியலை. அப்போ இவங்க போனோடனே அங்கே உள்ள இருந்த கிருஷ்ணன் தான் கோபிகளை மாறினதை அப்படியே என்ன பண்ணிடுறாரு, எல்லா உருவத்திலையும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர்கள்லாம் விளங்கி இங்கே நம்ம குட்டி கிருஷ்ணரோட ஐக்கியம் ஆயிடுறாங்க. இதுதான் ராஜலீலையும் ஜலக்கிரீடையும். அப்ப பரிசத் மகாராஜா சுகபிரமட்ட கேட்கிறாரு, இது தர்மத்துக்கு உடன்பட்டது இல்லைல்ல. ஒரு ஆண்
பல லட்சம் பெண்களோட சேர்ந்து ஆடுறது அது எப்படி சாத்தியம் அப்படின்றப்ப அப்ப சுகபிரமம் சொல்றாரு, நம்ம ஜீவாத்மாவுக்கு தான் தர்மம் அதர்மம் இது எல்லாமே பரமாத்மா. அவரு நம்மள மாதிரி பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட உடம்பு கிடையாது. நம்ம எல்லாருமே அவருக்கு உடம்பு தான். அவர் ஒருத்தர் மட்டுமே பரமாத்மா, அவர் மட்டுமே புருஷோத்தமன். நம்ம எல்லாருமே அவருக்கு உட்பட்ட, நம்ம எல்லாருமே அவருக்கு பரமாத்மாவுக்கு மனைவிமார்கள் தான். இதுல ஆண் பெண் எதுவுமே பேதம் கிடையாது அப்படின்றாப்ல. இத நம்ம தர்மம் அதர்மம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சுகபிரமம் சொல்றாரு. அடுத்து அதாவது பகவான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து எந்திரிச்சாலும் அவர் பரிசுத்தமான மேனி உடையவர் தான். அப்ப அவரோட பெண்கள் கலக்கும் போது அவங்களும் பரிசுத்தமா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 5 லட்சம் ரிஷிகளுமே எந்த ஏக்கத்தோட இந்த கிருஷ்ண அவதாரத்துல கோபிகைகளா வந்தாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுறாரு. அடுத்து நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கு 10 வயசு ஆயிடுது. நாளைக்கு 10 வயசுல என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.